இன்றைக்கி நம்ம டக்குன்னு தக்காளி சாதம் செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 4 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி குட்டி குட்டியாக 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கவுமே கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 தக்காளி பழம் பெருசாக இருந்தால் 4, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 5 சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அடுத்து மஞ்சத்தூள், தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து மல்லித்தலை இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம அரிசிக்கு 1க்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றி இறக்கணுன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை அதுக்கு பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பல் பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நமக்கு காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் போட்டுடலாம். அடுத்து மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம், லெமனு. அடுத்து மல்லித்தலை தூவி இருக்குன்னா சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. ரெண்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.